ஹலோ. ஹலோ கீர்த்தி, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்டி. நீ எப்படி இருக்க? ஆ, நான் நல்லா இருக்கேன்டி. அது இருக்கட்டும். போன வாரத்துல இருந்து நீ எதுக்குடி காலேஜ்க்கு வரவே இல்ல? ஆ, என்னடி சொல்றது? நான் ஒரு சின்ன ப்ராப்ளம்ல இருக்கேன். ப்ராப்ளத்துல இருக்கியா? சரி, உன் பிரச்சனை என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஆ, அதெல்லாம் ஃபோன்ல சொல்ல முடியாது. சரி, நான் இப்ப உங்க ஏரியால தான் இருக்கேன். வீட்டுக்கு வரலாமா? எங்க ஏரியால இருக்கியா? ம், எக்ஸாக்ட்டா எங்க இருக்க? நான் இங்க பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல தாண்டி இருக்கேன். அப்படியா? அங்க யாரடி பார்க்கணும்? நான் இங்க எங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கடன் கேட்கலான்னு வந்தேன்டி. கடன் கேட்கவா? எதுக்குடி கடன்லாம்? அது வந்து சரி, நீ கிளம்பி வீட்டுக்கு வா. நீ வந்ததுக்கு அப்புறம் நேர்ல பேசிப்போம். ஆ, சரி வரேன்டி. எனக்கு உங்க வீட்டு அட்ரஸ் தெரியாதுடி. கொஞ்சம் லொகேஷன் அனுப்புறியா? உன் வாட்ஸ்அப்க்கு நான் என் வீட்டு லொகேஷனை ஷேர் பண்றேன். நீ ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு வந்துரு. ஆ, சரி வரேன்டி. ம். ம். ஹலோ. ஹலோ. ஏய், நீ அம்ச்ச லொகேஷனுக்கு வந்துட்டேன்டி. எந்த வீடுடி? சரி, அங்க கிரீன் கலர் பெயிண்ட் அடிச்ச ஒரு பெரிய பில்டிங் தெரியுதா? ஆ, ஆமாண்டி இருக்கு. அதாண்டி என் வீடு, வந்துரு. ஆ, சரிடி வந்துடுறேன். ஹாய்டி. ஹாய், உள்ள வாடி. ம். வா, உள்ள போலாம். ம். ஹே, குடிக்க என்னடி வேணும்? காஃபியா இல்ல டீயா? இல்லடி, இப்ப எதுவும் வேண்டாம். நீ டீ காஃபிலாம் கேட்டா என்னால குடுக்க முடியாது. ம். ஏன்னா எனக்கு டீயும் சரி காஃபியும் சரி ரெண்டுமே போட வராது. அதனால உனக்கு குடிக்க கோலா கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டு வரேன். சரிடி. இந்தாடி. ம். இப்ப சொல்லுடி. லாஸ்ட் ஒரு வாரமாவே நீ காலேஜ்க்கு ஏன் வரல? என்ன விஷயம்? என்ன சொல்றது? லாஸ்ட் செமஸ்டர் காலேஜ் ஃபீஸ் இன்னும் கட்ட வேண்டியிருக்கு. அதனால தான் நான் இப்போ தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் கடன் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீ இந்த ஏரியால தான் இருக்கேன்னு சொன்னது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதான் உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சரி, நீ யார்கிட்டயோ கடன் வாங்கணும்னு சொல்லி வந்தல்ல, அவங்கள பாத்துட்டியா? ஆ, பார்த்தேன்டி. ஆனா அவரு வீட்டு பத்திரம் இருந்தா தான் கடன் குடுக்க முடியும்னு சொல்றாரு. என்கிட்ட அதெல்லாம் இல்ல. அது இல்லாம பணம் தர முடியுமான்னு கேட்டேன். அது இல்லாம தர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அப்படியா? அப்போ காசுக்கு நீ என்ன பண்ணலான்னு இருக்க? பணம் கட்டாம காலேஜுக்கெல்லாம் என்னால வர முடியாது. அதான் ஏதாவது வேலையில ஜாயின் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அப்படியா? ம். எனக்கு என்னமோ நீ அவசரப்படுறியோன்னு தோணுது. காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு நீ வேற யார்கிட்டயாச்சும் ஹெல்ப் கேட்கலாம்ல? இல்லடி. என்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் யாரு ஹெல்ப் பண்ணுவாங்க? நானு டிகிரி எல்லாம் முடிச்சு ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரணும்னு கனவு கண்டுகிட்டு இருந்தேன். ஆனா இப்ப எங்க குடும்பம் இருக்கிற நிலைமைய வச்சு பார்த்தா
அதெல்லாம் நடக்கவே நடக்காது போல இருக்கு. தயவு செஞ்சு நீ அப்படிலாம் பேசாதடி. உனக்கு நான் இருக்கேன்டி, நான் ஹெல்ப் பண்றேன். என்னது நீயா? ஏய், உன்னால எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்? ஏதோ 1000 2000ன்னு உன்னால கொடுத்து ஹெல்ப் பண்ண முடியும். ஆனா 1,00,000 ரூபாய் உன்னால எப்படி கொடுத்து ஹெல்ப் பண்ண முடியும்? ஹே, ஒன்றும் பிரச்சனை இல்லடி. நான் என் அப்பா கிட்ட இதை பத்தி பேசுறேன். உன்னை பத்தி நான் என் அப்பா கிட்ட சொன்னேன்னா அவர் கண்டிப்பா உனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. நீ எதுக்கும் கவலைப்படாத. சரி, ஒரு நிமிஷம் இரு. ஹலோ அப்பா, ஆ சொல்லுமா. எங்கப்பா இருக்கீங்க? நான் ஆபீஸ்ல தான்மா இருக்கேன். அப்பா, ஆ வீட்டுக்கு எப்பப்பா வருவீங்க? இன்னைக்கு ஆபீஸ்ல எனக்கு கொஞ்சம் நிறைய வேலை இருக்கு, வர கொஞ்சம் லேட் ஆகும். என்ன விஷயமா? நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. உங்களுக்கு அவளை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கலான்னு பார்த்தேன். அப்படியா? எனக்கு தெரியாத கெஸ்ட் யாருமா? அவங்க யாருன்னு இப்பெல்லாம் சொல்ல முடியாது. இப்போதைக்கு அது சர்ப்ரைஸாவே இருக்கட்டும். அப்படியா? நான் இப்போ ஒரு முக்கியமான பிசினஸ் மீட்டிங்ல இருக்கேம்மா. நான் வீட்டுக்கு வர்றதுக்கு எப்படியும் ஒரு 9-10 மணி ஆயிருமா. ம்ஹும். நீ எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். நீ ஆன்லைன்ல ஏதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு படுத்துக்க, சரியா? சரிங்கப்பா. என்ன ஆச்சுடி? என் அப்பாக்கு உன்னை பத்தி எல்லாத்தையும் சொல்லலாம்னு நினைச்சேன். ஆனா இப்போ பிசினஸ் மீட்டிங்ல பிஸியா இருக்கேன்னு சொல்றாரு. வீட்டுக்கு திரும்ப வரவும் ரொம்ப லேட் ஆகும்னு சொல்லிட்டாரு. நீ கவலைப்படாத, நான் எப்படியாவது என் அப்பா கிட்ட பேசி கண்டிப்பா உனக்கு ஹெல்ப் பண்றேன், சரியா? ம். தேங்க்ஸ் கீர்த்தி. சரிடி, நீ கவலைப்படாம போய் படிக்கிற வேலையை மட்டும் பாரு. ஃபீஸ் கட்டுறதுல நான் பாத்துக்கிறேன், சரியா? ம். சரி. அப்பா, வாங்கப்பா. ஆ. என்னப்பா, நீங்க வரவே நைட்டு லேட் ஆயிடும் தானே என்கிட்ட சொன்னீங்க. ஆனா இவ்ளோ சீக்கிரமே வந்துட்டீங்க. ஆமாம்மா, பிஸ்னஸ் மீட்டிங் நைட்டு வரைக்கும் போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் மீட்டிங் அட்டன் பண்ண வேண்டிய 2 பேர் இன்னைக்கு வரலம்மா. ம், அதனால் மீட்டிங் தள்ளி போயிடுச்சு. அதான் வீட்டுக்கு உடனே கிளம்பி வந்துட்டேன். அப்படியா? சரிங்கப்பா. ம்